தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை விசுவாசிக்க சொன்னால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீ இயேசு மட்டும் நம்பி நின்று விடக்கூடாது. இயேசு வாயிலை சொல்லி மட்டும் விட்டு விடக்கூடாது. இயேசுவின் பிள்ளையாய் நீ மாற வேண்டும். நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது உலகத்துக்கு பெற்றோருக்கு பிள்ளையாய் இருந்தாய், உலகத்துக்கு பிள்ளையாய் இருந்தாய். இப்படி இயேசுக்கு பிள்ளையாய் மாறி விடுகிறார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தொழி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, எவ்வளவாய் தன் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். உனக்காய் ஜீவன் கொடுத்தவர், உனக்கு ரத்தத்தை சிந்தினவர். ஒரு துளி ரத்தம் கூட தனக்கென்று வைத்திராதபடி எல்லா துளி ரத்தத்தையும் நமக்காகவே சிந்தி கொடுத்த அந்த தியாகி, அந்த அன்புள்ளவர், அந்த அன்பை காட்டு இந்த உலகத்திலே வேறொரு அன்பே இல்லை. ஆதலாலே விசுவாசம் உடையவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். வேத வசனம் கீழ்ப்படிந்து நான் உலகத்துக்காய் வாழ்ந்தேன், உலக வழியில் நடந்தேன், உலக மக்களைப் போல என் வாழ்க்கை இருந்தது, நான் உலகத்துக்காய் வாழ விரும்பவில்லை, இயேசுக்காய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் வந்து அவன் மூழ்கி ஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நான் இனி பழைய வாழ்க்கை வாழ விரும்பவில்லை, இயேசுக்காய் வாழ விரும்புகிறேன். அந்த ஒரு அடக்க ஆராதனை